இதயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்தும் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். போன வாரம் சொன்ன நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது மறுபடியும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லி இந்த வாரம் நான் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரம் போட்ட ஸ்லைடை தான் இந்த வாரம் போடுறேன். அந்த நெகட்டிவ்னால சில ஹார்மோன்ஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் அந்த வேவ்ஸ், மைண்ட் வேவ்ஸ் பீட்டா வேவ் பல மடங்காக கூடுகின்றது. 14லேருந்து 28, 40, 100 கூடும் பொழுது அட்ரினலின். பாசிட்டிவ்னும் பொழுது ஆல்ஃபா மைண்ட், அந்த பாசிட்டிவாக இருக்கும்பொழுது என்டார்ஃபின். அந்த விஷய சைக்கிள் சொன்னோம் பார்த்திங்களா, ஒரு நொடியில் ஏற்படுகின்ற அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பார்த்திங்கன்னா அது என்னென்னலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, விசரோ, இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒரு 400 செகண்டில் விடும். அது எல்லாம் பிகாஸ் ஆல் த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்டட் பை லாட் ஆஃப் நியூரான்ஸ், ட்ரில்லியன்ஸ், கோடிக்கணக்கான நியூரான்ஸ் எல்லாம் சேர்ந்து செயல்படுது. உதாரணமாக ஒரு ஓருகான் எடுங்களேன். ஓருகான் நினைக்கும் பொழுதே நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்கின்றது. ஊறுகாய் பார்க்கலை, ஊறுகாய் தொடலை, ஊறுகாவை டேஸ்ட் பண்ணலை, நினைப்பு உடனே வந்துடுது. அதுதான் அவருடைய சக்தி அந்த மனதிற்கு. சமயத்தில் பார்த்த ஒரு இதையும் சொல்கிறேன். ஒரு சித்ரா, ஒரு பெண்மணி, 48 வயது, அவர் கணவனுக்கு 52 வயது, ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரு. கல்யாணமாகி ஒரு வேலையில் வைஸ் பிரசிடெண்ட்டாக நல்லா சம்பாதிச்சிட்ருக்காரு. இந்த சித்ரா என்ற பெண்மணி 3 வருடமாக இரத்த கொதிப்பு, ப்ளட் ப்ரெஷர் பார்த்தா 180, 110, சுகர் குறையவே இல்லை. அந்த அம்மா என் பக்கத்தில் உட்காந்தது கிளினிக்கில். பிபி செக் பண்ணேன், 180, 120 இருந்தது. என்னென்னவோ மருந்து சாப்பிட்டு பாருங்க, குறையல. அந்த அம்மாவிடம் கேட்டேன், உன் பையன் என்ன பண்ணுறான் அம்மான்ட்டு. என் பையன் அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான்னாங்க. 6 நிமிடத்தில் அந்த ப்ரெஷர் 120, 80 ஆகிவிட்டது. இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஆனதே இல்லை. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டது. என் பிபி அப்டேஸ் தப்புன்னு நினச்சிக்கிச்சு. அவங்களே ஒரு பிபி அப்டேஸ் கொண்டு வராங்க இப்போல்லாம் பேஷண்ட். அந்த பிபி அப்டேஸில் டெஸ்ட் பண்ணேன், அந்த பிபி 120/80. என்ன பண்ணீங்க சொக்கலிங்க, எனக்கு புரியவே இல்லைன்னாங்க. நீ மகிழ்ச்சியோடு பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னேன். அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த மகிழ்ச்சி என்ற ஹார்மோன் அனைத்து நார்மலாக்கி பிபி நல்லாயிடுச்சு. ஐயோ, இவ்வளோ சக்தி மகிழ்ச்சிக்கு உண்டா இல்லைன்னு தெரியலன்னுச்சு. அதோட சொக்கலிங்க விட்டுருக்க வேண்டியதானே. உடனே கேட்டேன், உன் மருமகள் என்ன பண்ணுறான்ட்டு. ப்ரெஷர் உடனே 210, 130 ஆகி அந்த ப்ரெஷர் குறையறதுக்கு நாக்கு கீழே மாத்திரை வைக்கிறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன். 15-20 நிமிடம் ஆச்சு. எனக்கு பயமாக போச்சு, அந்த அம்மாவுக்கு கிளினிக்லேயே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வந்துடுமான்ட்டு. அது குறைவதற்கு 15-20 நிமிடம் ஆயிடுச்சு. அந்த மருமகள் 20,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாங்க. அந்த நினைவுகள் அவளை அழிக்கின்ற சக்தியாக இருக்கின்றது. அதுதான் மனதை எப்பொழுதும் பாசிட்டிவாக வைத்து கொள்ளுங்கள். இன்னொன்று இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 40 வருடங்களுக்கு முன்பு கலா என்ற அழகான பெண்மணி, 25 வயது, திருமணமாகி 3 மாதத்தில் என்னிடம் வந்தாள் மாரடைப்பில். என்னவென்று கேட்டேன். மாமியார் கொடுமை தாங்க முடியவில்லை. கடந்த காலம் கரெக்ட் டைமில் வந்தால் அவள் அம்மாவாகி பாட்டியாகி இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்னை பார்த்துட்டு போகிறாங்க கலா. ஆனால் இப்போ ஒரு 8 வருஷமாக பார்க்கின்றேன், மாமியாரெல்லாம் மாரடைப்பில் வருகின்றார்கள். என்னவென்று கேட்கின்றேன். மருமகள் கொடுமையை தாங்க முடியவில்லை. அதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் எல்லா மீட்டிங்லேயும். இப்போ 8000 பேர் இந்த விமென்ஸ் டே இன்டர்நேஷ்னல் இதில் என் மீட்டிங்கில் கேட்டாங்க.
நான் பேசும்போது சொன்னேன், ஒரு பெண்ணை அழிப்பது மற்றொரு பெண் தான் தவிர ஆண் இல்லை என்று. அதுக்கு பெண்கள் கூட கைத்தட்டினாங்க. அதில் உள்கருத்தை புரிந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். உண்மையாகவே மாமியார், மருமகள், அம்மா, பெண் என்பதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுகின்ற உறவுகள் தவிர அனைவரும் பெண் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பட் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை நடப்பதற்கு காரணமே அந்த வீட்டில் இருக்கின்ற மருமகன்தான் காரணம். அந்த மருமகன் அம்மாவையும் மனைவியும் பேலன்ஸ் பண்ண வாழ வைத்தால் அவர்களுக்கு பிரச்சனையே வராது. அதையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இப்போ சமீபமாக ஒரு வருடமாக பார்க்கின்றேன், இப்போ மாமியார் மருமகள் எல்லாம் நண்பர்களாகிவிட்டார்கள். இப்போ சண்டையே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடந்துகிட்ருக்குது. ஏனெனில் இப்பொழுது அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் போய்விட்டு பொருட்களை நாடி போவதால் தான் மனிதர்கள் அனைவரும் அனைத்து கஷ்டங்களுக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்கள் அனைவரும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். இந்த நிலையில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? மனிதர்கள் அனைவரும் பொருட்களை நேசிக்கின்றார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் எல்லா கஷ்டங்களுக்கும் உண்டாகி அவர்கள் சம்பாதித்த பணத்தை அனைத்தும் சொக்கலிங்கத்திற்கு கப்பம் கட்டுவது மாதிரி என்னிடம் வருகின்றார்கள். தயவுசெய்து நீங்கள் சம்பாதித்த பணத்தை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், எனக்கு தேவையில்லை. வைத்துக்கொள்ள உங்கள் உடல்நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மனிதராகிய ஒவ்வொருவருக்கும் சமூகத்தின் மீது சமூக பற்று தேவை. ஆனால் அதை எவ்வாறு நாம் காட்டலாம் என்பதை பற்றியும், சமூகத்தின் மீது உள்ள அக்கறையை நாம் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நலன்களுக்காக நாம் சில நடவடிக்கைகள் எடுக்கிற போது அந்த ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு நாம் கொடுக்கிற தீர்வுகள் என்பது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையிலேயே பறிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பல சமயங்களில் நாம் கொடுக்கக்கூடிய சில தீர்வுகள் கூட அவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடிய ஒரு விசித்திரம் நம்முடைய நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் யாருக்காக நீங்கள் சில முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அவர்களுடைய விருப்பங்கள் என்ன, தேவைகள் என்ன என்பதையும் நீங்கள் கணக்கில் எடுத்து கொண்டால்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு அர்த்தமும் ஒரு பயனும் விளைய முடியும். திருநங்கைகளினுடைய பாதுகாப்பு தொடர்பாக அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தற்போது முன்வைக்கப்படுகிறது. அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் லோக்சபாவில் திருநங்கையர் பாதுகாப்பு மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டது. அது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க மசோதா. திருநங்கையருடைய வாழ்க்கையை அடிப்படையில் பாதுகாக்கக்கூடிய ஒரு மசோதா என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் என்பது திருநங்கையருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாக இல்லை என்கிற ஒரு முறையீடு என்பது இப்பொழுது செய்யப்படுகிறது. இந்த முறையீட்டின் அடிப்படையில் அந்த மசோதா இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும், செலவுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுகிறது. அதில் முக்கியமாக இன்றைக்கு திருநங்கையர் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று கேட்டால், அதாவது திருநங்கையர்களை பிச்சை எடுக்க வைத்தாலோ அல்லது கொத்தடிமைகளாக பயன்படுத்தினாலோ அது கடுமையாக தண்டனைக்குரிய குற்றம், 2 ஆண்டுகள் வரைக்கும் அதற்கு சிறை தண்டனை விதிக்க முடியும் என்று அந்த மசோதா கூறுகிறது. அதேபோல் திருநங்கையரை ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லது அவர்கள் வெளியேறக்கூடிய சூழலை ஏற்படுத்தினால் அதற்காகவும் கடும் தண்டனை வழங்கப்படும் என்கிற ஒரு சரத்தும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இது நாம் பார்க்கிற போது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் யதார்த்தம் என்பது என்ன? இந்த இடத்தில்தான் நாம் திருநங்கையர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதன்படி பார்க்கிற போது அவர்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுப்பது என்பது அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் திருநங்கையர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை, அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசியாக வாழ்வதற்கான ஒரே வாய்ப்பாக பிச்சை எடுப்பதோ அல்லது சிலருக்கு பாலியல் தொழில் செய்வது தான் ஒரே வாய்ப்பாக இருக்கிறது.
அந்த சூழலை நாம் மாற்றுவதற்காக என்ன செய்தோம் என்பது முக்கியமான கேள்வி. அப்படி அதை செய்வதற்கு பதிலாக இதை தண்டனை என்று அறிவிப்பதன் மூலமாக ஏற்கனவே கடும் துயரத்திற்குள் இருக்கக்கூடிய திருநங்கையர்கள் மேலும் துயரத்தை அனுபவிப்பதற்குத்தான் அது வழிகோலும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் திருநங்கையர்களுடைய இந்த பாதுகாப்பிற்கு, குறிப்பாக பிச்சை எடுக்கக்கூடியவர்களை அந்த தொழிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? இந்த அடிப்படையான கேள்விக்கான பதிலை நாம் தேட வேண்டும். உதாரணமாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த திருநங்கையர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அந்த எண்ணிக்கையில் பிச்சை எடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் வாழ்கிறார்கள்? இதை பற்றியெல்லாம் ஒரு விரிவான ஒரு புள்ளி விவரம் என்பது நம்மிடம் கிடையாது, அரசிடம் கிடையாது. அப்படிப்பட்ட புள்ளி விவரத்தை திரட்டுகிற போது அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய குழுக்களை ஆங்காங்கே அமைக்கலாம். அதாவது அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிப்பது, பிச்சை எடுக்கிற தொழில்களிலிருந்து அவர்களை விடுவிப்பது, அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்குவது, அடிப்படையான பொருளாதார உதவிகளை செய்வது, இதையெல்லாம் செய்வதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு நாம் ஒரு சிறந்த ஒரு நிவாரணத்தை நம்மால் கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நாம் இந்த விஷயத்தில் ஒரு கடுமையான சட்டத்தை போடுவதன் மூலமாக ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் நெருக்கடியை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை. திருநங்கையர்களுடைய கோரிக்கை இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு கல்வியிலோ அல்லது வேலைவாய்ப்பிலோ இடஒதுக்கீடு பற்றி இந்த மசோதா எதுவுமே பேசவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அவர்கள் பிச்சை எடுக்கிற தொழிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இதுதான் அடிப்படையான கேள்வி. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு கல்வியில் ஒரு இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் ஒரு இடஒதுக்கீடு, இதையெல்லாம் வழங்கினால் அவர்களும் சமூகத்தினுடைய மைய நீரோட்டத்திற்கு வருவதற்கு அது உதவியாக இருக்கும். இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள், நிறைய இடங்களில் அவர்கள் ஒரு நன்கு படித்தவர்களாக இருந்தால் கூட, பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு யாரும் வேலை தர தயாராக இல்லை. நீண்ட காலமாக காவல்துறை அல்லது வேறு பல பாதுகாப்பு பணிகளில் எல்லாம் நீங்கள் திருநங்கையர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய கலை சார்ந்த விஷயங்களை எல்லாம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லாம் இருக்கிறது. இப்படி வாழ்வதற்கான கௌரவமான வழிமுறைகளை அவர்களுக்கு உருவாக்கிவிட்டால் அவர்கள் பிச்சை எடுக்கிற இந்த தொழிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள், பாலியல் தொழிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை ஒரு அரசு நிறைவேற்றுவதற்கு பதிலாக கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதனால் மட்டும் என்ன பயன் விளையும்? அவர்களை மேலும் துன்பத்திற்கு ஆளாவது தான் நடக்கும். இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது நிறைய திருநங்கையர்கள் அவர்கள் பலவந்தமாக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை விட அவர்கள் தங்களுடைய வீட்டு சூழலில் இருக்க முடியாத ஒரு நிலையில் தாமாக வீட்டை விட்டு அல்லது ஊரை விட்டு வெளியேறக்கூடிய நிறைய திருநங்கையர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் தங்களை போன்ற பிறரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. அதாவது அவர்கள் விருப்பபூர்வமாக வெளியேறுகிறார்களா அல்லது அவர்களை யாராவது பலவந்தப்படுத்தி வெளியேற்றுகிறார்களா என்பதற்கான தெளிவு அந்த சட்ட வரையறையில் இல்லை என்பதை பற்றியும் அவர்கள் புகார் செய்கிறார்கள். அதே போல் அவர்கள் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வது, அதற்காக அரசு உதவுவது, சட்ட ரீதியாக அதை அனுமதிப்பது, இது போன்ற விஷயங்களையும் பற்றி கூட அந்த மசோதா இன்னும் பேசவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். நிச்சயமாக திருநங்கையர்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த மசோதா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த மசோதா என்பது உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வருகிறதா, அது புதிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறதா என்பதற்கு அந்த மசோதா செழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது திருநங்கையர்களே இன்றைக்கு அவர்களுக்கு தேவையான பல விஷயங்களை பற்றிய ஒரு மாற்று மசோதா ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த அமைப்புகளின் மூலமாக. அதன் அடிப்படையில் இந்த மசோதா என்பது செழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் கூட அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நல்ல எண்ணங்கள், நல்ல முயற்சிகள் என்பது அவர்களுக்கு உண்மையான அடிமட்டத்தில் சார்ந்த ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் இயற்றப்படக்கூடிய பல சட்டங்கள் என்பது யதார்த்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு சட்டங்களாக இருந்து விடுகிற ஒரு நிலையும் இருக்கிறது. அல்லது யதார்த்தத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, அவர்களுக்கும் சமூகத்திற்கும், அதாவது யாரை நாம் ஒரு சமூகத்தினுடைய பாதிக்கப்பட்ட பிரிவினராக நினைக்கிறோமோ அவர்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே என்ன உறவு இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய நாட்டில் விபச்சார தடை சட்டம் என்பது செல்லுபடியாகவில்லை என்பதை கூட நாம் இந்த சமயத்தில் நினைத்து பார்க்கலாம்.
விபச்சாரம் செய்வது குற்றம் அல்லதற்கு கடுமையான தண்டனைகள் உண்டு என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்களை, பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்களை தண்டிப்பதற்குத்தான் இங்கு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் யாரும் அதில் விரும்பி வருவது கிடையாது. பல்வேறு விதமான நெருக்கடிகளில் அல்லது பல்வேறு விதமான சமூக விரோதிகளுடைய வலைப்பின்னலின் வழியாகத்தான் பல பெண்கள் இதற்குள் வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் எப்படி இதை விட்டு வெளியேறுவது என்று தெரியாத ஒரு அவலத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த பாலியல் தொழில் சார்ந்த அந்த வலைப்பின்னலை வழிநடத்துகிறவர்கள் யார் என்று பார்த்தால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகளை சமூகத்திலிருந்து அகற்றாமல் எப்படி பாலியல் தொழிலை நாம் தடுக்க முடியும்? இன்னொன்று, வாழ்வாதாரத்திற்காக பாலியல் தொழிலுக்கு வரக்கூடியவர்களை நாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவதன் வாயிலாக, கடுமையாக தண்டிப்பதன் மூலமாக பாலியல் தொழிலை நாம் எப்படி கண்காணிக்க முடியும்? மாறாக அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்கிற ஒரு நிலை உருவானால் ஒழிய இங்கே நாட்டில் இந்த மக்களுக்கு இல்லை, யாரெல்லாம் இப்படி மிக கொடுமையான வாழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த தொழிலிலிருந்து வெளியே வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த வகையில் தான் சட்டங்கள் மட்டும் போதாது, மீட்பிற்கான அல்லது மறுவாழ்விற்கான திட்டங்கள் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். சட்டங்கள் என்பது முதல் படி. அந்த வகையில் திருநங்கையருடைய மசோதா என்பது அதனளவில் வரவேற்கப்பட வேண்டியது, செழுமைப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் தண்டனைகள் மூலமாக அல்ல, மறுவாழ்வின் மூலமாக மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை என்பது மீட்சியடையும். மறுவாழ்க்கை என்பது அவர்களுக்கு கிடைக்கும். அந்த மீட்சிக்கான ஒரு பயணத்தை இந்த சமூகம் தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமாக நான் பார்க்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திருக்குறள் தொண்டர் மாரிமுத்து. ஒரு திருக்குறள் தொண்டரா, திருக்குறள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, இதை வாழ்வியலில் நம்ம கடைபிடிக்க வேண்டியதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நிறைய கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திருக்குறள் தொண்டரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மகிழ்ச்சி. திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது இது உலக பொதுமறை இன்னைக்கு எல்லாரும் வாழ்வியல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய, நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய பல கருத்துக்கள் அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுலேருந்து நமக்கு நிறைய மாறி போயிருக்கோம். அதனால தான் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் வருது. எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் அதில் திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். திருக்குறளோட சிறப்பு, அதோட மேன்மை, அதில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள், இன்னைக்கு அதுக்காக உரைகள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த உரைநடையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், உங்களோட பணிகள் அப்படின்னு பார்த்தா திருக்குறளை நீங்க எப்படி வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு அதை எப்படி நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இப்படி நிறைய கருத்துக்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம திருக்குறள் அப்படின்றது இது ஒரு தேசிய நூலா நம்ம அறிவிக்க வேண்டியதுக்கான அவசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேசிய நூலை அறிவிக்கிறது முன்னதாக ஒவ்வொருவரும் அவர்கள் திருக்குறளை பயின்று வீட்டளவிலே நடைமுறைப்படுத்தினால் அது தேசிய நூலாக கட்டாமல் ஆகிவிடும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. தேசிய நூலாக்க தானாக ஆகிவிடும். நாம் தேசிய நூலாக்க வேண்டும் அங்கே கூச்சலிடுவதை விட நம்ம வீட்டில் அதை நாம் அந்த நூலாக்க ஆகிவிட்டால் அது தானே ஆகிவிடும். அவ்வளோதான், இது பிரச்சனை ஒன்றும் இல்லை. திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் சொல்லப்படுற விஷயங்கள் சிறப்புடையது அப்படின்னு நீங்கள் எப்படி பிரித்து சொல்லுவீங்க? திருக்குறள் தேசிய நூலாக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். தேசிய நூலாக்க என்பதற்கான காரணத்தை கூறினேன். ஒவ்வொருவரும் முதல்ல அதை பயின்று நடைமுறைப்படுத்தினால் அது தானே தேசிய நூலாகிவிடும். அப்பொழுது பிரச்சனை வராது. அப்பொழுது தேசிய நூலாக்க வேண்டும் என்று அதுக்கு என்ன காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் ஒழுங்காக அந்த கட்டுப்பாடுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாட்டில் எல்லா துறைகளிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஊழியர்களுக்கும் எந்த மக்களும் துன்பம் விளையாது. ஆகவே உலகத்தில் ஓட்டை உடசல் இல்லாத ஒரு சட்டம், உலகளாவிய சட்டம் என்றால் அது திருக்குறள் தான் என்பதற்கு பல சான்றுகள் அதுக்குள்ளே உள்ளது. குறிப்பாக நாடு என்றால் எது, அரசு என்றால் எது, இப்படி என்றால் வரையறுத்து அவர் கூறியிருக்கிறார். முதல்ல நாடு, நாம் இந்த நாட்டில் வாழ்கிறோம். அந்த நாடுனா என்ன? உருபசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்பு நாடுனார். இன்னும் அதில் 9 திருக்குறள் இருக்கிறது அது நாட்டை பற்றி. இப்போ அரசுனா என்ன அப்படின்னு சொன்னால்,
இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னு சொன்னார். அதோடு மட்டும் இல்லை, அறநிழுக்கா அல்லவை நீக்கும் மரநிழுக்கா மானமுடையது அரசுன்னு சொன்னார். இந்த இரண்டையுமே இருந்தால் அது அரசு என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாடு, அரசு, மொழி என்று நான் சிந்தித்த பொழுது எனக்கு பிடித்தமான ஒரு நூலாக இருப்பதனால நான் எப்பொழுதும் தொடர்ந்து அதில் படித்து திளைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது பள்ளிகளுக்கு சென்று பாடங்களையும் பயிற்று கொண்டு இருக்கிறேன். அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது என்னுடைய திருக்குறளை நான் ஈடுபாடு கொண்டதற்கான காரணங்கள். ஒழுக்கம் பற்றி திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்குன்னு ஆமாம், ஒழுக்கம் என்ற ஒரு சொல்லாடலை முதலாக இறைவாழ்த்தில் கூறியுள்ளார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாளோ என்றார். ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் புலன் அடக்கம் செய்தல். என்ன புலன்? ஐம்புலனாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐந்தையும் ஒருவர் ஒருநிலைப்படுத்திவிட்டால் அப்பொழுது இறைநிலை தெரிய வரும். இதன் விளக்கமாக நீத்தார் பெருமையில் சிவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்று என்ற ஐந்தின் வகை திருவன்கட்டை உலகினர். 5 கருவிகள் மெய்வாய், கண், மூக்கு, செவி, அது எழக்கூடிய புலன்களாகிய இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்று என்ற ஐங்களையும் நாம் ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினால் அப்பொழுதுதான் உண்மை புலனாகும். இல்லை என்றால் எந்த மதத்தினருக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கும் இறைநிலை புலனாகாது. இதுதான் மெய்நிலை. ஆக தமிழ் என்பது இயற்கை, இன்பம், அருள், இவைகளெல்லாம் நாம் திளைத்து அதை சிந்திக்க வேண்டும். தானே சிந்தித்தால் தான் அது கூடும். அதனால் வள்ளுவ பெருந்தகை எப்பொழுது எப்பொருள் யார் யாரோ என்று கேட்டார். எப்பொழுது எத்தனைமைன்னு சொன்னார் என்றால், நான் சொன்னதுன்னு கேட்காத, நீ சிந்தித்துப்பார் என்று சொன்னார். அதுதான் உண்மை. உலகத்தில் உண்மையை ஒரு கூறினார் என்றால் தமிழனை ஈன்றெடுத்த முதற் பாவலராம் திருவள்ளுவர் தான் என்பதனை பறைசாற்றி மக்கள் மத்தியில் நிலைநாட்டி அப்படி ஒரு அரசு ஏற்பட்டால் அன்றுதான் எனக்கு மகிழ்வு ஏற்படும் என்பதை நான் உறுதிப்பட கூறுகிறேன். அடுத்து ஒழுக்கமுடைமை, ஒழுக்கம் என்பதை பற்றி என்னை பேட்டி கண்டார்கள். ஒழுக்கம் என்பது முதலாக திருவள்ளுவர் காட்டக்கூடிய ஒரு பயனுள்ள ஒன்று. மனிதன் ஒழுக்கம் தவறினால் அமைதி இழந்து விடுவான். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கம் என்று கூறியிருக்கிறார். ஒழுக்கம் என்பதனை முதல் அதிகாரத்தில் 5வது பொறிவாயில் ஐந்து வித்தன் பொய்திரு ஒழுக்கனின் நீடுவாளோ என்று கூறிய அவர், புலனடக்கம் இருந்தால்தான் உண்மை புலன் என்று கூறிய அவர், மீண்டும் வானதிகாரத்தில் 10வது கூறினார் என்றால் அப்பொழுது மழை இல்லை என்றால் அப்போ கட்டுப்பாடு குறைந்துவிடும். ஒழுக்கம் என்பது நமக்கு ஐம்புலன்களிலிருந்து வரக்கூடியது ஒழுக்கம். எவ்வாறு தலையில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது, அந்த 5 புலன்களும் தலையோடு இருக்கிறது. அதுபோல் வானத்திலிருந்து மழை பொழிகிறது. அந்த மழை வளம் குறைந்துவிட்டால் விளைச்சல் குறைந்துவிடும். விளைச்சல் குறைந்தால் பசி வந்துவிடும். அந்த பசி வந்தால் இறைவனுக்கே சாப்பாடு கிடைக்காது என்று அவர் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுடம் வானம் வழங்காது என்று கூறினார். ஆக தானம் தவம் என்று சொல்லக்கூடிய தானம் என்பது பிறருக்கு அளிப்பதும், தவம் என்பது தான் செய்வதும் அந்த நிலை குறைந்துவிடும். அதோடு மட்டும் இல்லாது சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரைக்கும் வானோர்க்கும் என்று சொன்னார். எந்த இறைநிலை, அதாவது மக்கள் எல்லா உயிர்களுடைய அன்பையும் பெற்று இறைநிலைக்கு வந்த அவர்களுக்கு கூட இந்த பசி வந்துவிட்டால் அவருக்கு அந்த பெருமை கிடைக்காது. ஆக ஒழுக்கம் இருந்தால்தான் உலகத்தில் அமைதி நிலவும் என்பதனை திருவள்ளுவர் வரிசையாக கூறிக்கொண்டு வரும்பொழுது முதல் திருக்குறள் ஒழுக்கம்னு சொன்னால் ஒழுக்கமுடைய அதிகாரத்தை படைக்கிறார். ஒழுக்கம் என்றால் என்ன? எந்த குடும்பத்துக்குள்ள ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஒரு குடும்பம்னு எது? ஒழுக்கமில்லாத குடும்பம் தான் குடும்பம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஒழுக்கத்தை பற்றி ஒரு தனி அதிகாரத்தை படைத்தவர் மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக அறநிழுக்கா அல்லவை நீக்கும் மரநிழுக்கா மானமுடைய என்ற அரசு சொன்ன அவர், அந்த அரசனுக்கு தேவையானது என்ன வேண்டிய? அரசனுக்கு தேவை என்ன? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அப்படின்னார். அப்போ அந்த அரசனுக்கு ஒரு பயம் இல்லாமல் நிலை வர வேண்டும் என்று முதல் தகுதி வைக்கிறார். பயம் வராமல் இருக்கின்றால் ஐம்புலனுடைய ஒருங்கு நிலைப்படுத்தி அதை செயலாக்கம் பண்ணால் பயம் வராது. அப்போ அறநிலை வழுவ முடியாது. அப்பொழுது மக்களுக்கு அவன் நன்மை புகட்ட முடியும், நன்மையான செயலை செய்ய முடியும். ஆகவே ஒழுக்கத்தை முதலாக அங்கே படைத்தவர் தொடர்ச்சியாக பல நிலைகளிலே அவர் கூறி வருகிறார். அது ஒழுக்கமுடைய அதிகாரத்தில் நான் குடும்பத்தை பற்றி சொல்லினேன். ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழந்த பிறப்பாய்விடும் என்று கூறியவர் அதுதான் குடும்பம். அப்புறம் என்ன அவர் கூறுகின்றார்? அடுத்து இந்த பொய் சொல்லாமை, அந்த பொய் சொல்லாமை இருந்தால்தான் அவன் வெற்றி அடைய முடியும். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை சொல் நன்று என்றார். அறம் என்றால் என்ன அப்படி ஒரு வினா வைச்சார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறனாக நீரப்பர் என்றார். மனத்திலே தூய்மையுடையாக இருந்தால் அதுவே எல்லா அறங்களும் செய்வதற்கு ஒப்பாகும்.
அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த மனத்தை கெடுப்பது 4. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொன்னாங்க இழுக்காய் என்றது அறம் என்றார் சொன்னார். அந்த மனத்தை கெடுப்பது இந்த 4 தான். அந்த 4ஐ நான் ஒழுங்குபடுத்தால்னா பொய் சொல்கிறான். முதல்ல ஒரு பொருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஒருத்தர் இருக்கிறது பொறாம அடைகிறான். அது கிடைக்கலன்னு சொன்னாக்கா அதை பற்றி அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. அந்த ஆசை கிடைக்கலன்னு சொன்னால் உடனே அவனுக்கு கோபம் வருது. கோபம் தான் கண்டாமண்ணே பேசுகிறான். அதை வரிசைப்படுத்தி தான் அழுக்காறு பொறாமை அவா பேராசை, கிடைக்கலங்க பேராசை, கோபம் வெகுளி கோபம். அந்த வெகுளி என்பது கூட அது அகச்சொல், சினம் என்பது புறச்சொல், அகம் என்பது வெகுளி என்பது புறச்சொல். உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிற கோபம் வருது. அப்போ கடுஞ்சொற்களை பயன்படுத்துகிறான். ஆகவே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆகவே பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று கூறினார். ஆகவே பொய் வந்தால் அவனுக்கு சோறு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவார்கள். இப்போ உலக மக்களே பொய் சொல்லாமல் இருக்கிறவன் அவன் முட்டாள், பொய் சொன்னால்தான் பிழப்பு என்று கருதுகிறார்கள். ஆனால் பொய் சொல்ல ஒரு பொருள்கள் பல நிலைகளை ஈட்டினாலும் கூட அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள். காரணம் என்ன? அரணீனும் இன்பமும் ஈனும் திறனென்று தீதின்றி வந்த பொருள் என்று கூறினார். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனென்று தீதின்றி வந்த பொருள். அறவழியிலே பொருள் ஈட்டு வந்தால்தான் அவனுக்கு இன்பமும் தரும், அவனுக்கு மகிழ்வையும் கொடுக்கும் என்று அவர் வரிசையாக அவர்கள் கூறியிருக்கிறார். இவ்வாறு தொடர்ந்து நம்ம சிந்தித்தோமானால் உலகிலே இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற மனிதன் ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் வரிசையாக எல்லா உலகத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா மொழிக்கும் பொருத்தமாக தமிழில் இதை இயற்றுகிறார் என்றால் அது தமிழனுக்குள்ள பெருமை. அதனால்தான் எனக்கு ஏற்பட்ட சிந்தனையில் இந்த திருக்குறளை நான் காதலித்து அதனை மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். அதனாலே எனக்கு மகிழ்வும் இருக்கிறது. ஆகவே எனக்கு 68 ஆகிவிட்டது என்றாலும் என் உடலே பழுதில்லை. அதற்கு காரணம் என்னை நான் புடம்போடுகிறேன், சொற்களை ஆய்வுகிறேன். ஆய்வு செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைத்ததை மக்களுக்கு புகட்டுகிறேன். அந்த வகையில் நான் நிறைவாக இருக்கிறேன். ஆகவே அறம் என்ற சொல்லுக்கு நான் சிறு வயதில் படிச்சிருக்கேன். அறஞ்செய் விரும்பும் அறனா தர்மம் என்று கூறினார். ஆனால் அறம்னா மனத்திலே தூய்மையை வைத்திருப்பதான் அறம் என்று கூறியிருப்பதுதான் முற்றிலும் உண்மை. ஆகவே மனம்தான் இறைநிலை. அந்த மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வார் தலை என்றார். பாருங்கள் எவ்வளோ அழகாக, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வார் தலை. அப்போ மனத்தோடு அதனால் மனத்தோடு ஒட்டிய நிலை. அப்போ தவம் என்பது மனத்தோடு ஒட்டிய நிலை. ஆக ஐம்புலனோடு ஒட்டிய நிலை. அந்த ஒருநிலைப்படுத்திவிட்டால் அந்த ஒருநிலைப்படுத்திவிட கல்வி பயில்கிறார்கள், மாணவர்கள் பயில்கிறார்கள். அந்த கல்வியிலே எவ்வாறு கல்வி பயில வேண்டும்? தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர் கற்றனைத்தூரும் அறிவுன்னு சொன்னார். மணலை தோண்டினா நீர் வருவது போல நாம் எங்கு தோண்டுவது? நம்ம தலையில் ஐம்புலன் வைத்திருக்கிற ஆகாயத்தில் அங்கே தோண்ட வேண்டும். அதே கல்வி அதிகாரத்தில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒரு எழுமை ஏமாப்புடைத்து சொன்னார். நமக்கு 2 கண்கள் இருக்கிறது. அந்த 2 கண்களையும் ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய நாசியினுடைய முனையில் வைத்து அதை நேராக உட்கார்ந்து நாம் தியானித்தால் அது கற்றல் முறை. அந்த கற்ற ஒருமைக்கண் தான் கற்ற கல்வின்னு. அப்போ தான் அவரவர்கள் படிப்பதுதான் இன்பம். நான் படித்தால் எனக்கு இன்பம், எதிரில் இருப்பவர் படித்தால் அவருக்கு இன்பம், பக்கத்தில் இருந்தால் அவருக்கு இன்பம். இவ்வாறு பயின்றவர்கள் தான் திருவள்ளுவர், வள்ளலார், சித்தர்கள் போன்ற அனைவரும் எவராக இருந்தாலும் எந்த அளவில் நீங்கள் மனதிலை இந்த ஒருமைக்கண் தான் கற்ற திருக்குறளுடைய பொருளுக்காக அந்த பொருள்படி நீங்கள் நடந்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் இன்பம் பெற முடியும். மற்றவர்களுக்கு நாம் இன்பம் காட்ட முடியும். கடவுள் என்ற நிலையில் ஏமாற்று வித்தையை ஒழிந்துவிடும். கடவுள் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தவில்லை, இறைவன் என்றுதான் பயன்படுத்தியிருக்கிறார். கடவுள் என்பது இடையிலே புகுத்தப்பட்ட சொல் என்பது நாட்டில் அறிந்திருக்கிறார்கள். எனினும் இறைதான். இறை என்பது என்ன? இறை விருந்து அழகாக சொல்ல. இறை என்பது ஒரு எது நீதிநிலை எது? இறை விருந்து யார் மட்டும் தேர்ந்து செய்த முறைகின்றார். நீதிமன்றங்களிலே சொல்லப்பட்டு இறை விருந்து யார் மட்டும் தேர்ந்து செய்த முறை. அப்பொழுது 2 கண்களையும் ஒருநிலைப்படுத்தி அசையாமல் இருவர் சொல்லக்கூடிய கூற்றையும் ஒன்றாக வாங்கி தீர்ப்பு வழங்கியதுதான் அதுக்கு பேர் அம்பலம். அந்த நிலை அம்பலம். அம்பலம் என்ற சொல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அரசு என்பது அதுதான். அந்த சொல்லாடல் எப்பொழுது அம்பலமாகிவிட்டது அம்பலமாகின்னு சொல்கிறார். தவிர அரசு என்பது அதுதான். அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே பொதுநடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். 1ஆம் நூற்றாண்டில் அரசு என்பது அம்பலம்தான். இன்றைக்கி அம்பலம் என்ற சொல் கேரளத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டு அம்பலம் என்ற என்னவே தெரியாது. அந்த சொல்ல ஒரு ஜாதியாக கருதுகிறார்கள். அரசு அம்பலம் என்றால் கற்றோல் அடங்கிய ஆண்டவந்த அறிஞர்கள் அடங்கிய அவை.
அவ்விடத்திலே வழக்கு ஒன்று வந்துவிட்டால் அந்த வழக்கு எளிதாக தின்றுவிடும். இன்று போல் 500 ஆண்டு 1000 ஆண்டு செத்த போனதுக்கு தீர்ப்பு வழங்கும் போது அல்ல. சிறு வயதில் பிள்ளைகளுக்கு தமிழாகிய அருட்செல்வத்தை ஊட்டி நாம் வளர்த்தால் நாமும் நாடும் நலம் பெறும். இதில் எந்த விதமான ஐயப்பாடு என்பதை அசைக்க முடியாத ஒரு கூட்டாக கருதுகிறேன். திருக்குறள் அப்படிங்கிறது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்து இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னும் போது சின்ன குழந்தைங்களை கவர்ற மாதிரி அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? இசையோட சொல்லிக் கொடுக்கணும். இசையோடு நான் பாடம் எடுக்கும் பொழுது முதலாவது எல்லோரும் முதல் அதிகாரமாக இறைவாழ்த்து சொல்லிவிட வேண்டும் என்று கருதுவேன். அப்படி நான் கருதும் பொழுது அந்த இசையோடு அந்த பாடலை தொடக்கும் போது பிள்ளைகள் மகிழ்ச்சி ஆரவாரமாக பாடுவார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் அற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கள்ளாள் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கள்ளால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற அளவிலே இப்படி பாடலோடு அப்பொழுது எனக்கு அந்த உணர்வோடு கலந்து வரும். அந்த பாடல்களை இந்த சைகையின் மூலியமாக கூறுவதனால் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது வினா தொடுப்பார்கள். அப்பொழுது எளிமையாக அவர்களுக்கு பதியும். இந்த அளவிலே தான் நான் பாடத்தை கொடுத்து வரும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது சான்றாக மலர்மிசை ஏகினான் மானிட சேர்ந்த இறைவன் யார், எந்தெந்த வடிவங்கள் இருக்கான்னு அந்த பிள்ளைகளை கேட்பேன். முதலாவதாக அகரமல் எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உடைய என்று கூறினார். எழுத்துக்கெல்லாம் ஆனால் முதலாக இருந்து எல்லா இடத்தையும் இருப்பதை போன்று சூரியன் ஒருவர் தான் இந்த உலகத்துக்கு முதலாவது இருந்து எல்லா உயிர்களும் கலந்திருக்கிறார். ஆகவே இறைவன் ஒலி வடிவமாக இருக்கிறார். அந்த இறைவனுடைய அந்த சூரியனுடைய குணம் என்ன? வெப்பம். அந்த வெப்பம் நம்ம உடலில் இருக்கிறது. எவ்வாறு வருகிறது? சூரிய கதிர் வாயிலாக காற்றோடு கலந்து நமது உடலில் இருப்பதனால் இப்போது ஒருவர் இறந்துவிட்டால் அவர் கையை பிடிக்கிறார்கள், சூடில் என்றால் இறந்துவிட்டும் கருதுகிறார்கள். அப்பொழுது எல்லா உயிர்களுக்கும் மூலமாக இருப்பது எது? அந்த சூரியன். அந்த ஒளி எவ்வாறு அந்த ஆற்று கிடைக்கிறது? காற்று வாயில் கிடைக்கிறது. அதுபோல் அதனால வீட்டு அளவிலே நாம் திருவிளக்கு ஏற்றுகிறோம். தமிழர்கள் அந்த நன்றி கடனாக சூரியனுங்க தை மாதத்தை சுரவமாண்டாக பொங்கலை கொண்டு வந்தார்கள். ஆக இறைவன் ஒளி வடிவத்தில் இருப்பவன். இரண்டாவதாக கற்றதனாலாய பயன் என் கொல் வாழறிவன் அற்றால் தொழான் என்றார். அப்பொழுது நீ படித்துடைய பயன் என்ன? அந்த அறிவின் தூய்மையான அறிவுடையவனாக நுணுக்க அறிவுடையாக இறைவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு வடிவமாக இருக்கிறார். அது எவ்வாறு காண்பது? அறிவு வடிவமாக கல்வியின் வாயிலாக பின்னாடி கூறுகிறார். கல்வி எவ்வாறு பயில வேண்டும்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை ஏமாப்படைத்து சொன்னார். தொட்டனைத்தூர் மணற்கேணிமா கற்றனைத்தூர் அறிவை சொன்னார். மணத்தை தோண்டும் போது அறிவுறுது போன்று நீயும் தோண்ட வேண்டும். எங்கே தோண்ட வேண்டும்? ஒருமைக்கண் சொன்னார். இப்போ வான்வெளியிலே இருக்கக்கூடிய பேராற்றலை 2 கண்கள் வாயிலாக நாசியிலே வைத்து ஒருநிலைப்படுத்தி வந்தால் அதுதான் கற்றல். படித்தல் என்பது நாம் வாய்விட்டு படித்து பிறர் கேட்பதற்காக ஒரு படித்தல். தான் உண்டு இன்புறு தான் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றிருந்தார் என்றார் வள்ளுவர் பிறந்தகை. அவருடைய மனத்தினுடைய திண்மையை உணர முடியுது. தாம் இன்புறுவது கல்வியினால் நாம் இன்புறுவதை கண்டு உலகமே இன்புறும் என்று தான் இன்புவது உலக இன்புறுவது என்று காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவது என்ற ஒரு சொல்லாடலை திருவள்ளுவர் பயின்றிருக்கிறார் என்றால் சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் வியப்புக்குரிய என்று. காமம் என்பது
உண்மையான ஒரு ஆடவரும் பெண்டிரும் கலந்து அவர்கள் எவ்வாறு இன்புற்றிருப்பார்களோ அதுபோன்று இருப்பார் கற்றவள் என்று கூறுகிறார் என்றால் மிகவும் சிறப்பான ஒன்று. அது அவ்வை மூதாட்டியும் சொல்லுவார். நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூக்கரை மூர்க்க முகப்ப முதுகாடு காக்க வைக்குமணி என்று அதே சொல்லாடலை காமுறுதல் என்ற சொல்லை திருவள்ளுவரும் கையாண்டிருக்கிறார், அவை புராட்டி கையாண்டிருக்கிறார். ஆக இறைவன் அறிவு வடிவமாக இருக்கிறார். மூன்றாவதாக மலர்மிசை ஏகினான். மலர் என்றால் இன்னொரு சொல்லாடல் பூ, பூ என்றால் அன்பு. அந்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு இறைவன் வந்து விடுகிறார். அவருக்கு ஏழை பணக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த மாதிரி என்பதெல்லாம் இல்லை என்பது தெளிவாக இறைவனை பற்றி தமிழ் கூறியிருக்கிறது என்றால் இந்த தமிழ் மொழியை இந்த நாட்டிலே ஆட்சி பிடத்தில் வைக்காமல் இருந்தது பெருங்குறை. யாருடைய குறை? தாய்மொழியை கொண்ட அவர்கள்தான் குறை, மாற்றார் இல்லை என்பது நாடறிந்த திருக்குறளை ஒரு பேசுகிறார் என்றால் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தங்கருமையை கட்டளைக்கள். அப்பொழுது தமிழ்மொழி தமிழ் என்று கதறுகிறார்களே, நமது மொழியை உணர்ந்து ஒருமையோடு பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரன் ஊருக்காரன் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் இது நீங்கிவிடும் அல்லவா? ஆகவே நாம் அன்பாக இறைவனை காண்கிறோம். திருக்குறள் தொண்டரா, திருக்குறள் பற்றின விஷயங்களை நீங்கள் நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இதில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யாருடைய உரைகளெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? அதற்கு முன்னதாக மணக்கூட முதலாக பன்மர் என்று கூறுவார்கள். அதன் பிறகு திராவிட கட்சி கலைஞர் அவர்கள், அண்ணா போன்றவர்கள் தமிழை வளர்த்தார்கள். அறிஞர்கள் அவரவர்கள் கற்ற அளவிலே உரை எழுதினார்கள். உரையை வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு பிடித்த உரை என்னவென்றால் இந்த திருக்குறளுக்கு நேரடியாக உரை திருவருட்பா வள்ளல் பெருமான் உண்மையான உரை கொடுத்திருக்கிறார். திருக்குறளும் திருவருட்பாவும் மக்களுக்கு இரு கண்கள். திருக்குறள் என்பது சட்ட நூல், அதனுடைய பொழிப்புரையை தரக்கூடிய உண்மையான நூல் திருவருட்பா. இதை எடுத்துக்கொண்டால் நாம் நிறைய சொல்லலாம். மற்றதெல்லாம் தள்ளுவர் கொண்டு அல்ல, அந்த உரைகளெல்லாம் படித்தால்தான் நமக்கு ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் கற்ற அளவிற்கு எந்த அளவுக்கு கூறினார்கள் என்பது தெரிய வரும். உரையை பன்மர் என்று எழுதியிருந்தால் கூட கலைஞர் அவர்களும் உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தமிழுக்கு நிறைய பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த அரசியல் நூல்களெல்லாம் பயின்று அவர்கள் வந்ததினால்தான் நீடித்து அவர் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் குறையில்லை. அவர் தமிழில் உரை செய்ததற்கு ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு கதை வாயிலாக இது மக்களுக்கு கூறியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அதை படித்ததில்லை. அவர் பயின்று அவர் அந்த கதையை எழுதியிருக்கிறார் என்பது கேட்பதற்கும் படிப்பதற்கும் மகிழ்வாக தான் இருக்கிறது. குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் இதுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்கள் முதல்ல சொல்லும் போதே சொன்னீங்க, தேசிய நூலை அறிவிக்கணுங்கிறத தாண்டி எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டோம்னா அது தானாக அறிவிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பெற்றோர்களுடைய பங்களிப்பு திருக்குறளை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எப்படி செய்யணும்? முதலாவதாக ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குடும்ப பெரியோரும் திருக்குறளை பயின்று உணர்ந்து பிள்ளைகள் சொன்னாதான் கேட்பார். பள்ளிக்கூடத்தில் சென்று பயின்று வரக்கூடிய பிள்ளைகளை இவர்கள் சரியான வகையில் சென்றீர்களா என்று அவர்கள் கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் தான் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் என்னதான் பணத்தை கொடுத்து செஞ்சாலும் அவர்கள் பயின்று வந்த பிறகு ஒழுங்காக படித்திருக்கலாம் என்று பெற்றோர்கள் பயின்றிருக்க வேண்டும். இப்பொழுது நான் திருக்குறள் கூறுகிறேன் என்றால் எனது பேர பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு அவர்கள் உரையாட செய்வேன். அந்த வகையில் என் பிள்ளைகள் சொன்னதை கேட்கிறார்கள். சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திருக்குறள் சொல்ல வேண்டும். வினை பகை என்று இரண்டு எச்சம் வினையுங்கால் தீ எச்சம் போல் தரும். நீ ஒரு தொழிலை தொடங்கினால் அந்த வேலையை உடனே அது தொய்வு இல்லாமல் முடித்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது வீணாகிவிடும். அது எவ்வாறு தீப்பிடித்த வீட்டை அணைத்துவிட்டு சிறு துளி வைத்து விட்டால் ஒரு அணு வைத்து விட்டால் மீண்டும் காற்றில் கனிந்து எவ்வாறு தீப்பற்றி கொள்ளுமோ அதுபோல் அந்த செயல் வீணாகிவிடும் என்பதனை தான் உணர்ந்து அந்த பிள்ளைகள் அந்த வேலை செய்கிறார்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டு அந்த திருக்குறளை நான் பயன்படுத்தினாலே என் பிள்ளைகள் சொன்னதை கேட்கிறார்கள். அதுபோன்று பகை என்ற ஒரு பகை கருத்து வந்தாலும் அவ்வப்பொழுது பேசி முடித்து விட வேண்டும். இந்த செயலும் தொட்ட வேலையும் பகையும் அந்த பகை கருத்தும் அது ரெண்டும் இது விலக வேண்டும் என்றால் உடனுக்குடன் எவ்வாறு இந்த தீப்பிடித்த வீட்டை உடனே அணைத்து விட்டு ஒரு சிறு அணு வைத்து காற்று கனிந்து அது மூட்டி பிடித்து கொள்வது போல அந்த செயல் வீணாகிவிடும் என்று கூறியதை சுட்டி காட்டுவதனால் இது போன்று பல திருக்குறள் சொல்லி கேள்வி கேட்டதனால் அவர் என்னை கண்டு அச்சமுறுகிறார்கள். அச்சமுறாமல் அவர்களை மனத்தை வளர்த்திருக்கிறேன்.
கேள்வியில் கேட்பேன், மாந்தர் என்றால் யார் அப்படின்னு கேட்டால் உடனே அவர் ஊனுடை உயிர்க்கென வேறல நானுடை மாந்தர் சிறப்பு. மக்கள், மிருகங்கள், பறவைகள் இப்படின்னு இருந்தால் கூட உயிரினங்களில் பறவைகள் அவைகள்லாம் ஒழுக்கம் இல்லாமல் சொல்லும். ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் அவன் மாந்தர். சாப்பாடு, உடையை அணிந்து கொள்வதெல்லாம் ஏழை பணக்கான வேறுபாடு இருந்தால் கூட ஆனால் முக்கியம் என்ன? மாந்தர் சிறப்பு. வேறல்ல மாந்தர் செய்வது என்ன? ஊனுடை உயிர் வேறல்ல நானுடை. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது நாணப்பட வேண்டும். அந்த நாணம் இயற்கையிலே குழந்தைகளுக்கு இருக்கிறது. அந்த குழந்தையை நாம் தூர்க்கும்போது நாணத்தையே நாம் நீக்கி விடுகிறோம் அது உடலிருந்து. த ஷைனஸ் என்று ஆங்கிலம் சொல்வார்களே, அதுதான் அருள். அந்த வெட்கப்படக்கூடிய தன்மை உடலில் நீக்கிவிட்டால் அந்த குழந்தை அடிமைப்பட்டு விடுகிறது, அறிவிலி ஆகிவிடுகிறது. ஆக பெற்றோர்கள் முதல்ல குழந்தையை தாம் ஈன்றெடுத்ததுக்கு பிறகு எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று இயற்கையை பார்த்து தெரிந்து கொள்ளும். நான் இயற்கைக்கு அறிவு அது உயர்தனை இல்லை என்று கூறுகிறோம். ஆனால் உண்மையிலேயே உயர்தனையாக இருக்கக்கூடிய பறவையினங்கள் தான். ஒரு கோழியை பார்த்தால் அது கொக் 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 என்று அது கொத்தி காட்டி எடுத்து செல்கிறது. அது தன்னுடைய குஞ்சுகளோடு சண்டை போடுவதில்லை, பெரிய கோழி சண்டை போடுவதில்லை. ஆனால் பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளை சண்டை போடுவது காரணம் என்ன? பெற்றோர்கள் முதல்ல அந்த திருக்குறளெல்லாம் பயின்று உண்மையினை உணர்ந்து அவர்கள் கூறினால்தான் இவர் சொல்வதை கேட்பார்கள். ஒரு திருக்குறள் தொண்டர் அப்படிங்கிற முறையில் திருக்குறளோட சிறப்புகள் என்ன, அதோட மேன்மை என்ன, அதை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏன் அவசியமாக இருக்குது? அது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அதை நீங்கள் எப்படி ஒரு இசையோடு சேர்த்து அதை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பேசணும் அப்படின்னும் போது பெற்றோர்களோட பங்களிப்பு இதில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. மகிழ்ச்சி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் எடுத்துரைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில பேரை பார்த்து இவன் கோபக்காரன் என்று சொல்லுகிறோம். சில பேரை இவர்கள் முன்கோபக்காரர்கள் என்று சொல்கிறோம். இந்த கோபத்துக்கும் முன்கோபத்துக்கும் இடையில் ஏதேனும் வேற்றுமை இருக்கிறதா என்று பார்த்தால் வேற்றுமைகள் தான் நிறைய இருக்கின்றன. இரண்டு சொற்களும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தாலும் இரண்டு சொற்களுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கின்றன. கோபம் வேறு, முன்கோபம் வேறு. கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, முன்கோபம் என்பது அந்த உணர்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிற முறை. இதுதான் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. இந்த முன்கோபிகள் கோபத்தை நிதானமாக வெளிப்படுத்துகிறவர்கள் இல்லை. அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அவர்கள் முன்கோபிகளா இல்லையா என்று சொல்ல முடியும். கோபக்காரர்கள் சில நேரங்களில் தங்களின் புன்னகைக்கு பின்னால் கூட கோபத்தை ஒழித்து வைத்திருப்பார்கள், கண்டுபிடிக்க முடியாது. முகம் சிரிக்கும், ஆனால் மனம் எரியும். நாம் முகத்தை பார்த்து சில நேரங்களில் ஏமாந்து விடுவோம். எல்லோருடைய அகத்தின் அழகும் முகத்தில் தெரிந்துவிடும் என்று நாம் நம்ப முடியாது. ஆனால் முன்கோபக்காரர்களுக்கு அப்படியெல்லாம் எதையும் மறைக்க தெரியாது. கோபம் வந்த அடுத்த நொடி அது உடனடியாக வெளியே பாய்ந்து விட வேண்டும், இல்லையானால் அவர்களால் அடுத்த செயலை செய்ய முடியாது. ஒரு விதத்தில் சொன்னால் இந்த முன்கோபக்காரர்கள் வெகுளிகள் என்று தான் சொல்ல வேண்டும். தங்களின் உணர்ச்சிகளை மறைத்து எப்போது வெளிக்காட்ட வேண்டுமோ அப்போது எந்த அளவில் வெளிக்காட்ட வேண்டுமோ அந்த அளவில் வெளிக்காட்டுவது என்கிற அந்த நிதானம் எல்லாம் முன்கோபக்காரர்களுக்கு கிடையாது. எப்போது சட்டென்று தோன்றுகிறதோ அப்போதே அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிற அந்த முறைக்கு பெயர்தான் முன்கோபம். அதனால் பல நேரங்களில் அவர்கள் பலராலும் வெறுக்கப்படுகிறவர்களாக, அவர்கள் ஒதுக்கப்படுகிறவர்களாக சமூகத்தில் ஆகிவிடுவார்கள். இந்த முன்கோபக்காரர்களுக்கு சற்று நேரத்திற்கு பிறகு தாங்கள் அப்படி கோபப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று தோன்றும். அவர்களுக்கே புரியும். அவர்கள் அடிப்படையில் வெகுளிகள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி புரிகிற போது அதற்குள் காலம் கடந்து போயிருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டையும் எப்படி தணிப்பது? இரண்டுமே கூடாதது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று வள்ளுவன் சொல்லுவான். இந்த கோபம் என்ன செய்யும்? கோபப்படுகிறவனை மட்டுமல்ல, அவன் கூட இருக்கிறவனையும் சேர்த்து அழித்துவிடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்கிற தொடரை
நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். எனவே சினமும் முன்கோபமும் எல்லாம் கேடுதான். ஆனால் இவற்றுள் எதனை எப்படி கட்டுப்படுத்துவது, முன்கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று வலைத்தளங்களிலே தேடினால் அவர்கள் ஒரு விதமான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி முன்கோபம் வருகிற போது கண்களை மூடிக்கொண்டு 20 முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டால் அந்த முன்கோபம் தணிந்து விடும் என்று வலைத்தளங்களில் பல இடங்களில் எழுதியிருக்கிறார்கள். நமக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்து நிதானமாக மூச்சை இழுத்து வெளியே விடுகிற அளவுக்கு ஒரு நிதானம் அவனுக்கு இருக்குமானால் முன்கோபமே வந்திருக்காது. அவன் கோபப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் போய் கண்ணை மூடிக்கொண்டு மூச்சை இழுத்து கொண்டிருக்க முடியும் என்பது நடைமுறை சாத்தியமாக நமக்கு படவில்லை. இயல்பாக கோபம் இல்லாத நேரத்தில் கோபத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிறவன் திருந்தி விடுவான். எப்போது அவன் கோபக்காரனாக அதுவும் முன்கோபியாக இருக்கிறானோ அப்போது அவனால் எல்லாவற்றையும் சிந்திக்க முடியாது. அது இயற்கைக்கு முரணானது. ஆனால் கோபம் தணிந்த பிறகு கோபம் தணியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக தணியும். ஆறுவது சினம் என்றுதான் அவ்வை சொன்னாள். ரவுத்திரம் பழகு என்று பாரதி சொன்னான். இந்த தொடர்களுக்குள் இருக்கிற நுட்பமான செய்திகளை நாம் உணர வேண்டியிருக்கிறது. ஆறுவது சினம். நீ கோபத்தை ஆற்ற வேண்டும் என்று கூட அவ்வை சொல்லவில்லை. அதுவே ஆறும். அதனுடைய இயல்பு அதுதான். ஆறுவது சினம். கோபத்தினுடைய இயல்பு என்ன? தானாகவே தணிந்து போகும். எப்போது தணியும்? அதற்கு உரிய காலம் கடந்தால் தணியும். எந்த ஒரு காயத்தையும் எந்த ஒரு கோபத்தையும் காலம் ஆற்றும் என்பதுதான் இயற்கை. நாம் ஒருவரை மிக நெருக்கமானவரை இழந்து விட்டோம் என்கிற போது மனம் துடித்து புரண்டு அழுகிறோம். ஆனால் அதே நாம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதனை நினைத்து கலங்குவது உண்டே தவிர அப்படி விழுந்து புரண்டு அழுவதில்லை. அந்த வேதனை, அந்த வருத்தம், அந்த வலி எப்படி குறைந்திருக்கிறது? காலம் குறைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அத்தனை பெரிய காயத்தையே காலம் ஆற்றிவிடுமானால் இந்த சின்ன சின்ன கோபங்களை ஆற்றாமலா போய்விடும்? அதுவே ஆறும். ஆறுவது சினம் என்று அவ்வை சொன்னாள். அந்த கோபத்தை எப்படி அதனை நாம் கொள்ள வேண்டும் என்பதை கூட பழகி கொள்ளுங்கள் என்று பாரதி சொன்னான். கோபத்தை கட்டுப்படுத்தாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்த அது மறுபடியும் மேலெடும். ஏன் கோபப்படுகிறோம் என்று ஆராய்வது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட தன்னுடைய நூலில் திரும்ப திரும்ப எழுதுவார், மனத்தை அடக்க முயற்சிக்காதீர்கள், அது மீறும். அறிய முயற்சியுங்கள், அது அடங்கும் என்று எழுதுவார். எந்த ஒன்றையும் அடக்க முயற்சிக்கிற போது அது மேலும் கூடுதலாக எழும். அதை அறிய முயற்சிக்கிற போது அதை அறிந்து கொண்டால் அது இயல்பாக தானாக அடங்கும். அறிதல்தான் அறிவு, அடக்குதல் அறிவில்லை. எனவே கோபம் இல்லாதிருக்கிற நேரத்தில் எதனால் நமக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது என்று எண்ணி பார்த்தால் அந்த காரணங்கள், நாம் அப்போது அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டாமோ என்கிற எண்ணம், இது நம்மை செதுக்கும், சீர்படுத்தும், சரியாக்கும். அதுதான் அதற்கான வழி. கோபக்காரர்களிடத்தில் சில வேளைகளில் வஞ்சகம் கூட இருக்கும். அதைத்தான் நான் முதலில் சொன்னேன், புன்னகைக்கு பின்னாலும் கோபம் இருக்கும் என்று. அது வஞ்சகம். ஆனால் முன்கோபிகளிடம் வஞ்சகம் இருக்காது. அப்படி மாற்றி காட்ட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள்தான் அவர்களை விட கெட்டவர்கள் என்று சமூகத்திலே பெயர் எடுத்திருப்பார்கள். அதனை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கெட்டவர்களாக இல்லாமல் ஏன் கெட்டவர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும்? இந்த முன்கோபம்தான் நம்மை எல்லோரிடத்திலும் கெட்டவனாக காட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டால் அந்த குணத்தை நம்மால் மெல்ல மெல்ல மாற்றிக்கொள்ள முடியும். இதில் 2 செய்திகள் இருக்கின்றன. மாற்றிக்கொள்ள முடியும் என்பது ஒன்று, உடனடியாக இல்லை என்பது 2. எந்த ஒன்றையும் உடனடியாக நாம் மாற்றிவிட முடியாது. உடம்பில் வருகிற காய்ச்சல் கூட கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தணியும். அப்படி தணிவது தான் இயற்கை. சட்டென்று கொதித்து கொண்டிருந்த உடம்பு அப்படியே குளிர்ந்து போனால் அதில் வேறு ஆபத்து இருக்கிறது என்று பொருள். இயல்பாக படிநிலைகளிலே தான் எந்த மாற்றமும் வரும். அவை வர வேண்டுமென்றால் அது பற்றிய புரிதல் நமக்கு வர வேண்டும். எனவே கோபம் வேறு, முன்கோபம் வேறு என்று பிரித்து பார்த்து, கோபத்தை ஆற்றிக்கொள்வதற்கு வழியும் முன்கோபத்தை ஆற்றிக்கொள்வதற்கு வழியும் வேறு வேறானவை என்று உணர்ந்து, மிக அடிப்படையாக முன்கோபத்தை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தவிர்த்தாக வேண்டும். ஏனென்றால் சிந்திக்காமலேயே ஒரு முடிவெடுத்து சட்டென்று கோபப்பட்டு பிறகு சிந்தித்து
வருந்துவது என்பதுதான் இந்த முன்கோபத்திற்கான அடையாளம். அப்படி இல்லாமல் கோபப்பட்டு விட்டு சிந்திக்காமல், சிந்தித்து விட்டு தேவை இருந்தால் கோபப்பட்டு கொள்ளலாம் என்பதை நாம் கணக்கில் கொண்டால் இந்த முன்கோபத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த குணத்தை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நம் வாழ்வில் பல நேரங்களில் பலவற்றை நாம் இழக்க வேண்டியிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனாகிய ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே சட்டத்திட்டங்களை அறிவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயம்னா கூட போய் அம்மா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஐயையோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்னாலே பயம் மேடம், நாங்கள் அங்கெல்லாம் போனதே இல்லை அப்படிம்பாங்க. என்கிட்ட வழக்குக்கு வர பெரியவங்க கூட, ஏம்மா இப்படி போட்டு பொண்ணை அடிச்சிருக்காங்களே, நீங்கள் போய் உங்கள் பொண்ணுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னு, ஐயோ போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டெல்லாம் வந்தது இல்லைம்மா, இதுதான் இந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக தடவையாக கோர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு. அப்போ என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனும் நீதிமன்றங்களும் ஒரு பயத்தை அச்சத்தை உருவாக்குகிற ஒரு இடமாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு என்ன நடைமுறைகள் அப்படின்னு அடிப்படையில் தெரிஞ்சிட்டா இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஊட்டுகிற விஷயமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க. ஒன்றையில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இது ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை சம்மந்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனே ஒரு பெண்ணை போட்டு அடித்து தொல்லை பண்ணுறான். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கணும். எதுக்காக புகார் கொடுக்கணும்? அவரை பழி வாங்குவதற்காக அல்ல. இப்படி வன்முறை நடக்கிற பொழுது என்னை போட்டு அடிக்கிறாரு, கொல்றாரு, அதனால் வன்முறையிலிருந்து விடுதலை பெறணுமா அப்படிங்கிறதுக்காக போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகலாம். குடிச்சிட்டு அடிக்கிறாருங்க அப்படின்னு. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் நம்ம புகார் கொடுக்கலாம். அல்லது மற்ற போலீஸ் நிலையங்களுக்கு சென்று சொன்னாலும் கூட அவங்க இந்த இடத்துல இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சும்மா போய் வாயில் சொல்கிறத காட்டிலும் எப்போவுமே ரொம்ப நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கம்ப்ளைண்ட்டை எழுதிக்கணும். புகாரை முழுசாக எழுதிக்கணும். கைப்பட எழுதினாலும் சரி, அல்லது ஒருத்தர் டைப்பிங் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து எழுதி வாங்கினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த புகார் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். இந்த புகாரை எடுத்துட்டு ஒரே ஒரு காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கக்கூடாது. அதில் பிரயோஜனம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் என்ன புகாரை கொடுக்குறீங்களோ அந்த புகார் குறித்தான ஒரு நகலை உங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கணும்னா நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவங்க எழுதுவாங்க. இந்த புகார் இந்த பட்டியலில் எத்தனாவது அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு முன்னாடி நீங்கள் சிஎஸ்ஆர் ரசீதை வாங்கணும். இந்த புகார் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கான ரசீதை கொடுப்பாங்க. அந்த ரசீதில் அந்த எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன தேதியில் என்ன காரணங்களுக்காக இப்படி ஒரு புகார் வந்தது, யார் கொடுத்தாங்க, யார் மேலே கொடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு அவுட்லைனாவது ஒரு ஸ்கெட்சாவது அதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரசீதை நீங்கள் கேட்டு வாங்கி பெற வேணும். இன்றைக்கி நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக இந்த ரெசிப்ட் கொடுக்கறதே கிடையாது. அம்மா இன்ஸ்பெக்டர் இல்லை அப்புறம் வாங்க, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை அப்புறம் வாங்க, ஏடி இல்லை அப்புறம் வாங்க, பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முறைப்படி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புகாரை பதிவு செய்த உடனேயே அந்த புகாருக்கான ரசீதை கொடுக்க வேண்டும். சரி, இப்போ நிறைய இடங்களில் என்ன ஆயிடுது, ரசீது கொடுக்கறதுக்காகலாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னென்னா, நம்ம ஒரு புகாரை கொடுக்குறோம். என்கிட்ட வர வழக்குகளில் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் நான் அவர் அடிக்கிறாரு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தான் மேடம் புகார் கொடுக்க போனேன். ஆனால் அந்த ஸ்டேஷனில் இருந்த அந்த பெண் போலீஸ் அதிகாரி தான் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் போட்டால் சரியாக வழிக்கு வரமாட்டான், நீ இனி 2 சேர்த்தி போடு அப்படின்னு சொல்லி இந்த வரதட்சணை கேட்டான், உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னான் அப்படின்னெல்லாம் அடிஷ்னலாக ஒரு 2-3 பாயிண்ட்டை போட்டு எழுத சொன்னாங்க மேடம். அவங்களே எழுதிக்கிட்டாங்க மேடம், இதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை மேடம். இப்போ பாருங்கள், அவரை மிரட்டி வைக்க
அடிக்கணும், அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லணும்னு சொன்ன புகாருக்கு பதிலாக நீ என் மேலே வரதட்சணை புகாராக கொடுக்குற, அதனால் உன்னை நான் வந்து உன்னோட நான் வாழ மாட்டேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் சொல்கிறாரு. உண்மையிலேயே இப்படி சம்பவங்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கிறது. கொஞ்சம் இந்த ஓவர் எந்தூசியாஸ்டிக்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதிகபட்சமான ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிடுறாங்க, காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களே இந்த பொண்ணுக்கு ஏதோ செட்டில் செய்யறதுக்கு இது மாதிரி பண்ணலாமாங்கிற மாதிரி நினச்சி கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட புகாரை திருத்தி எழுதுவதற்கோ அல்லது மாற்றி எழுதி வாங்குவதற்கோ அவர்களுக்கு உரிமையே கிடையாது. உண்மையாக உதவி செய்கிறதுனா அப்படி தான் இருக்கணும். சரி, அப்போ எப்படி மேடம் தடுத்துடலாம்? அங்கே போனால் அந்த அம்மா எழுத சொல்கிறாங்க, நீங்களா புகாரியை வந்து ஏற்கனவே கொடுத்த புகாரை மட்டும் பதிவு பண்ணுங்கிறீங்க, நான் என்ன மேடம் செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்திற்காகத்தான் எப்போவுமே ஒரு வழி வச்சுக்கோங்க. எந்த புகாரை நீங்கள் எழுதுகிறீர்களோ அதில் நகல் எடுத்து வைத்துக்கொண்டு அன்றைக்கி கொண்டு போய் கொடுக்கும்போதே அதை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயும் ஒன்று அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன புகார் அனுப்பினீங்களோ அதற்கான ஆதார ஆவணம் அங்கே இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும், நம்பலாம். ஸோ புகாரை கொடுக்கிற பொழுதே இந்த விஷயங்கள். சரி, புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணோம், ரசீதை கொடுத்துட்டாங்க. அடுத்தாப்பில் என்ன நடக்கணும், விசாரணை பண்ணணும், ஒரு பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும். உண்மையா? அப்போ அந்த பெண்ணை விசாரிக்கும் பொழுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே பயமாக இருக்குது, காக்கி சட்டையை பார்த்தாலே எனக்கு அப்படியே கைகாலெலாம் நடுங்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, நம்ம என்னதான் காவல்துறையை மக்களின் நண்பன்னு சொல்லிட்டாலும் கூட இன்றைக்கும் காக்கி சட்டையை பார்த்தால் கலங்கி நிற்கிற பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் விசாரணைக்கு அழைக்கிற பொழுது நீங்கள் உங்கள் ஒத்தாசைக்கு ஒரு வழக்கறிஞரை கூட அழைச்சிட்டு போகலாம். நான் வழக்கறிஞராக தான் இருக்கேன், ஆனாலும் கூட நான் மனப்பூர்வமாக சொல்ல விரும்புவதாக தான், நம்முடைய வழக்கறிஞர்களும் முடிந்த வரைக்கும் என்ன தேவைக்காக பெண்கள் செல்கிறார்களோ அதை மட்டுமே வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள அல்லது விசாரணையின் போது எடுத்து சொல்ல தயாராக இருக்க வேண்டுமே அல்லாமல் அதை வந்து வேறு விதமாக ஒரு கேஸ் பண்ணுறதுக்கான முறையில் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளும் எனக்கு இருக்கிறது. அப்படி இல்லாத பல நல்ல அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஆனால் சமீப காலமாக அப்படிப்பட்ட செயல்களும் தொடர்ந்து வருகிறது. எனவே நீங்கள் வக்கீலை சூஸ் பண்ணும்போது கூட சரியான வக்கீல் தானா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அவங்கள அழைச்சிட்டு போகிறது தேவைன்னா நீங்கள் அழைச்சிட்டு போங்க. சரி, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே நீங்கள் போயிட்டீங்க, எப்போ உங்களை அழைத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கிறது. எப்போ நீங்கள் அழைத்து செல்லலாம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பின்பும் சூரிய உதயத்திற்கு முன்பும், அதாவது 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் ஒரு பெண்ணை விசாரணைக்கு அழைத்து செல்லலாம். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கும் தகராறு, அந்த தகராறில் இந்த பெண்ணை போய் புகாரை கொடுத்துட்றாரு. காலையில் 4 மணிக்கு வந்து போலீஸ் கதவை தட்டுது, வாமா ஸ்டேஷனுக்கு மேலே பக்கத்து வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எழுப்பிட்டு போகலான்னு போனால் அது காவல்துறை செய்கிற தவறு, அதிகாரி செய்கிற தவறு. அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொல்லலாம். சரி, என்ன வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற பொன்மணி அந்த பெண்ணை போய் வந்து நீ அந்த வீட்டில் டம்ளர் திருடிட்டேன்னு, வெள்ளி டம்ளர் திருடிட்டேன்னு புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண் போலீஸே அங்கே எங்கேயும் கையை வச்சு தேடுறது அல்லது நீ திருடினியான்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பெண்ணை ஒரு பெண் போலீஸ் தான் பரிசீலிக்கணும். சரி, பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போ அடைச்சி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட, அதாவது மகளிருக்கென்று தனியாக இருக்கக்கூடிய லாக்கப்பில் தான் வந்து பிடித்து வைக்க முடியும். அங்கே போனால் நீங்கள் சரி அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் வக்கீலுக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம். அந்த அதிகாரிகிட்டே சொல்லி என் நண்பருக்கோ என்னுடைய வக்கீலுக்கோ நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி, நீதித்துறை நடுவரின் முன்னால் போய் நம்ம என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். அதற்கு பிறகு தான் அவங்க எடுக்க முடியும். எனவே இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ இது என்ன பண்ணுறோன்னு கேட்டால் நிறைய பேர் இதை கவனிப்பதே கிடையாது. இந்த விஷயங்களையெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சு கொள்வது என்பது போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது போகக்கூடாத இடமும் அல்ல, போய்விட்டு அடி வாங்கி நொந்து நூலாகி வருகிற இடமும் அல்ல. நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்ன அப்படிங்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு காவல் நிலையத்தை அணுகுகிற பொழுது நமக்கு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடும். அந்த நம்பிக்கையோடு செல்லுங்கள். நம்முடைய உரிமைகளை எப்பொழுதுமே அசர்ட்டிவாக தான் இருக்கணும். அப்படின்னு இந்த பொம்பளை தானே தெருவில் நின்று அந்த பக்கம் குவிட்டு இருந்த பொம்பளை தானே அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு வச்சுக்கோ,
அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு, மிக மோசமான நிலையில் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண் என்றாலும் கூட அவளுக்கும் வாழ்வதற்கான உரிமை, தன்னுடைய அந்தரங்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. எனவே எல்லா பெண்களும் தங்களுடைய உரிமைகளையும் காத்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு நேர்கிற இன்னல்களிலிருந்து வெளியே வர சட்டபூர்வமான நடைமுறைகளில் அணுகுகின்ற பொழுது காவல்துறையிடம் எப்படி நடந்து கொள்வது தெரிந்து கொள்வது. உங்கள் பெயர் நான் இதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டேன்னெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது, நமக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ அரெஸ்ட்டுக்கு முன்னாடி வாரண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வாரண்ட்டே இல்லாமல் கூட சில நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளைக்கு எதிர்கட்சியினர் ஒரு பந்துனாங்கன்னா உடனே முன்னத்து நாளே வச்சு முக்கிய தலைவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வாரண்ட் வச்சுட்டு தான் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. அல்லது பொண்டாட்டி புருஷனை போட்டு கட்டையில் தாக்கி நேற்று கொன்னுட்டாங்கன்னு ஒரு செய்தியை படித்தோம். அது ஒரு மிக குற்றம், அது ஒரு கொலை நடந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நான் போய் வாரண்ட் வாங்கிட்டு வந்து தான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எனவே இந்த அளவில் இன்றைக்கு காவல்துறையை அணுகிற போது இந்த விஷயங்களையெல்லாம் நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு போகிற பொழுது நம்முடைய உரிமை நிலைநாட்ட என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. மனதை எவ்வாறும் தெளிவாக வைத்திருந்தால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலிவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு பரவலாக காணப்படுகிற ஒரு மனநல பாதிப்பான எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய் என்று சொல்லப்படுகிற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்கிற பாதிப்பை பற்றி பார்க்கலாம். இதை குறிப்பாக சொல்லப்போனால் மனதை ஆட்டிப்படைக்கிற எண்ணங்களும் அதை மாற்ற நினைக்கிற செயல்களும் எப்படி மனிதனை துன்புறுத்துகிறது, ஆட்டிப்படைக்கிறது அல்லது அவனை வேதனைக்குள்ளாக்குகிறது, அவனை மட்டுமில்லாமல் அவன் சார்ந்திருக்கிற குடும்பத்தினரையும் அவன் சமூகத்தையும் அவன் வேலை பார்க்கிற இடங்களையும் கூட ஒரு இன்னலுக்கு உள்ளாக்குகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அப்சஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப மனதிலே ஆட்கொண்டிருப்பது. அந்த எண்ணமானது ஒரு எண்ணமாக இருக்கலாம், அல்லது ஒரு உருவமாக இருக்கலாம், அல்லது ஒரு உந்துதலாக கூட இருக்கலாம். அந்த எண்ணம் திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். அது அர்த்தமற்றது, அபத்தமானது, தேவையில்லாதது, விரும்பத்தக்க விளைவுகளை நமக்கு உண்டாக்குகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அது பாதிக்கிறது. அது நமக்கு வரக்கூடாது என்று தெரிந்தாலும் அதையும் மீறி வரவேண்டாம் என்று நினைத்தாலும் அதையும் மீறி மீறி மனதை ஆட்டிப்படைக்கும். எவ்வளவுக்கெவ்வளவு வர வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு வேகமாக திரும்ப அதை ஆட்டிப்படைக்கும். அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் அது புரியும், அந்த கஷ்டம். மற்றவர்கள் என்னமோ நீயே இப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அந்த எண்ணம் அவர்களை உறுத்தி கொண்டே இருக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த எண்ணம். இந்த எண்ணங்கள் பெரும்பாலும் சில ஒரு 4-5 வகையிலே படுக்கலாம். சில பேருக்கு நோய் விடுமோ, கிருமிகள் பரவி விடுமோ என்கிற எண்ணமாக இருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது கெட்டது நிகழ்ந்து விடுமோ என்கிற மாதிரி நினைவுகள் கொண்டிருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது இறப்பு விடுமோ, நமக்கோ நம் உறவினர்களுக்கோ என்று தோண்டிக்கொண்டே இருக்கலாம். அல்லது சில பேருக்கு வேண்டாத விளைவுகள் ஏதாவது விடுமோ நாளைக்கு என்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்படலாம். சிலருக்கு கோயிலுக்கு சென்று சாமியை பார்த்தால் அது சாமியை பற்றியே தற்பான எண்ணங்கள் வரலாம். இப்படி பலவிதமான எண்ணங்கள். முக்கியமாக இது அதிக அளவில் காண்பது சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தம் குறைந்து விடும். ஆகவே எந்த இடத்திலும் கையை கூட வைக்க மாட்டார்கள், அப்படியே தொடாமல் போய் கொண்டிருப்பார்கள். இல்லை ஏதாவது பட்டுவிட்டால் உடனே அதை திரும்ப 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 கையை கழுவிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களை பார்த்தால் 4 முறை 5 முறை கை கழுவியும் கூட அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ இன்னமும் ஏதோ ஒட்டி கொண்டிருப்பது போல் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு, இந்த ஆட்டிப்படைக்கிற எண்ணங்களை மாற்றுவதற்கு, அதை மாற்றி வகைக்கக்கூடிய ஒரு வகையிலே இந்த செயல் இருக்கலாம் என்று நினைத்து
ஒரே செயலை திரும்ப 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 செய்து கொண்டிருப்பார்கள். கோயிலுக்கு போனால் சாமியை பற்றி தவறாக எண்ணம் வருகிறது என்பதற்காக மறுநாள் குளித்துவிட்டு நன்றாக சுத்தமாக போக வேண்டும் என்று சொன்னால் இன்னும் வேகமாக அந்த தப்பான எண்ணங்கள் வரும். அந்த அபத்தங்கள் எல்லாம் சில நேரங்களிலே வெளியிலே சொல்ல முடியாது. அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் அதை நிஜமாகவே நினைப்பதில்லை. ஆனால் அது எண்ணம் அவர்களை அந்த மாதிரி எண்ணம் தோன்ற வைக்கிறது. அது அபத்தம் என்று தெரிந்தாலும் அந்த எண்ணம் மனதை விட்டு போகாமல் அவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. மிக கொடுமையான நோய் இது. பெரும்பாலும் வந்த பிறகு ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகுதான் வெளியிலேயே இதை சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலேயெல்லாம் தானே இதை அடக்கிவிடலாம், மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து முயற்சி செய்து அது பலன் தராமல் கஷ்டப்படுவார்கள். இந்த செயல்களை எல்லாம் பார்த்தால் ஒரே செயல்கள். சில பேரை பார்த்தால் ஒரு கதவின் வீட்டு கதவையோ கடையுடைய கதவையோ பூட்டிவிட்டு போனால் திருப்தி இருக்காது. போய்விட்டு ஒரு 10 அடி போய்விட்டு திரும்ப வந்து அதை இழுத்து பார்ப்பார்கள், திரும்ப வந்து இழுத்து பார்ப்பார்கள். இப்படி 3 முறை இழுத்து பார்த்தா தான் ஒரு திருப்தி இருக்கும். கேஸை ஆஃப் பண்ணி விட்டு வந்து டிவி பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஐயோ நிறுத்திவிடவில்லையோ என்று திரும்ப போய் செக் பண்ணுவார்கள். இதை விட சில கொடூரம் என்றால், ஒரு கணவர் சொன்னார், ஒரு ரொம்ப நாள் கழித்து திட்டம் போட்டு அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமாவுக்கு செல்கிறார்கள். தியேட்டரில் போய் உட்கார்ந்த பிறகு அந்த மனைவிக்கு திடீர்னு சந்தை விடுகிறது. ஐயோ கேஸை ஆஃப் பண்ணாமல் வந்து விட்டோமோ அப்படின்று படம் ஆரம்பிக்கு பிறகு ஏந்து முடியாது விடுவார்கள். வந்தால் அங்கே கேஸ் ஆஃப் ஆகிருக்கிறது. ஆனாலும் அந்த எண்ணம் அவர்களுக்கு அதை செய்யவில்லையோ, திரும்ப திரும்ப செய்ய வேண்டுமோ என்கிற ஒரு பாதிப்பு அவர்களை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பல நேரங்களிலே அவர்களுக்கு தொல்லை அளிக்கும், அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும், பதற்றத்தை உண்டு பண்ணும், அவர்களுக்கு மனவேதனையை உண்டாக்கும். இதில் கூட இருப்பவர்கள் மிகவும் அவஸ்தைப்படுவார்கள். எனக்கு பல நேரங்களிலே பார்த்தால் சுத்தம் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் துடைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் பள்ளி விட்டு சென்று வந்த பிறகு அவர்களுடைய புத்தகங்களெல்லாம் தண்ணியை விட்டு துடைத்து கொண்டே இருப்பார். அது இந்த புத்தகமெல்லாம் உப்பி போய் மறுநாள் அந்த குழந்தைகள் பாவம் டீச்சரிடம் திட்டு வாங்கி கொள்ளும். வீட்டுக்காரர் வந்தால் வாசல்லே நிற்க வேண்டும், ஷூவை கழட்டி விட்டு தலையிலே ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றின பிறகு தான் அவர் உள்ளே வர முடியும். இப்படிப்பட்ட அந்த அளவுக்கு கூட போகலாம். சில நேரங்களிலே யாராவது வந்து நடந்து விட்டால் வீட்டிலே அவர்கள் பின்னாடியே வந்து இவர்கள் துடைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும் என்று கூட தோடாது. ஏன்னால் அவர்கள் ஏதாவது கிருமிகளை கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற பயம். இப்படி ஒரே எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து ஆட்டிப்படைக்கிற நோய் என்பது ஏதோ அரிதான ஒரு நோய் அல்ல. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை 100க்கு 2 பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணங்கள் என்றால் சில உளவியல் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவை அதிக அளவுக்கு ஒரு காரணமாக அமைவதில்லை. முக்கியமான காரணம் மூளையிலே இருக்கிற சில ரசாயன மாற்றங்கள். மூளையிலே செரோட்டோனின் என்று சொல்லப்படுகிற ஒரு ரசாயன பொருள் இருக்கிறது, எல்லோருக்குமே இருக்கிறது. அந்த செரோட்டோனின் என்கிற ரசாயன பொருள் சில பேருக்கு குறைந்த அளவில் காணப்படுகிறது. திடீரென்று 20 வயதிலே, 25 வயதிலே, 18 வயதிலே அந்த அளவு குறைந்து போய்விடுகிறது. அந்த செரோட்டோனின் என்கிற ரசாயன பொருள் குறைந்து விட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாக நேரிடும். அவர்களுக்கு உரிய மருந்து கொடுத்து, இவர்களுக்கு இந்த நோய் இப்படி வந்தது உங்களுக்கு நீங்களாக செய்வதில்லை, உங்களை மீறி வருகிறது, மற்றவர்கள் குடும்பத்தாரிடம் கூடி அவர் வேண்டுமென்றே செய்யவில்லை, அவரால் கட்டுப்படுத்தவில்லை, அவருடைய மனது அதை கேட்க மாட்டேங்கிறது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, அதையும் மீறி செய்ய துணிகிறது. அவர்கள் ஒரு நோய்பட்டவர்கள், அவர்களிடம் அனுதாபம் காட்டுங்கள், அவருக்கு முறையான வைத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் உறவினர்களை தேற்ற வேண்டும். அல்லாவிட்டால் உறவினர்கள் கூட இவர் வேணுமென்றே செய்து கொண்டிருக்கிறார், தெரிகிறது என்றால் ஏன் செய்கிறார் என்று அவர்கள் குறைபட்டுக் கொள்வார்கள். அதை தவிர்த்து இந்த நோய் தடுக்கப்படக்கூடியது, பலருக்கு வரக்கூடியது. இது ஒரு நோய் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான உளவியல் சிகிச்சை செய்தால் நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.